வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விவசாய கடன் யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறது? தமிழகத்தில் விவசாய கடன் சிறு மற்றும் குறு விவசாயிகள் புதிய அரசின் முதல் நாள் நடவடிக்கைகளும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய தகுதி விவரங்கள். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் மக்கள் நலன் சார்ந்த முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்கிறார். ஸோ தனது பணிகளை தொடங்கியுள்ளதாக இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டபடி 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த அதிரடி நடவடிக்கை கடன் தவிக்கும் லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்ற முதல் நாளிலேயே மக்கள் நலனில் அக்கறை காட்டும் தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்திற்கான தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. விவசாய கடன் தள்ளுபடி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியாகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோட்டையில் முதல் நாளே தொடங்கிட்டார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உடனேயே மக்கள் நலன் சார்ந்த பணிகளை துரிதமாக தொடங்கியுள்ளார் விஜய் அவர்கள். விவசாய கடன் தள்ளுபடி மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பதவியேற்ற கையோடு மக்கள் நலன் சார்ந்த 3 கோப்புகளில் முதல்வர் விஜய் கையெழுத்து போட்டார். வாக்குறுதியில் இறுதி செயலாக்கத்திற்கு தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். தேர்தல் வாக்குறுதிகளை பதவியேற்ற முதல் நாளிலேயே செயல்படுத்த தொடங்குவதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிஜமாகின்றன. பயிர்க்கடன்களை எப்படி தள்ளுபடி செய்வாங்க, யாரெல்லாம் வாங்கலாம்? மொத்தமாக அனைத்து விவசாயிகள் வங்கிகளுடைய வகை கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் நில அளவு 5 ஏக்கருக்கு குறைவாக சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த பயிர்க்கடன் இறுதியாக சென்றடையும். இந்த 3 தகுதிகளையும் பூர்த்தி செய்யப்பட்ட விவசாயிகள் கடன்கள் தள்ளுபடி செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகுதி சரிபார்ப்பு அட்டவணை. கூட்டுறவு வங்கி கடன் 5 ஏக்கருக்கு கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தள்ளுபடிக்கு தகுதி. வணிக வங்கி கடனில் கிடையாது. 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் தகுதி இல்லை. வங்கி கடனையும் தகுதி இல்லை. சிறு மற்றும் குறு விவசாயிகளை 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் மட்டுமே இந்த இலக்காக கொண்டுள்ளது. லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு இது நிம்மதியை தருகிறது. கடன் சுமை. நீண்ட காலமாக கடன் சுமையில் தவித்த விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் இந்த தொடக்கமானது பெரும் வரவேற்பை பெற்றுக்கொண்டு காணப்படுகிறது. பயிர்க்கடன் தள்ளுபடி ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். துரிதமாக செயல்பாடு. முதல் நாளிலேயே கோப்புகளில் முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டார். மக்கள் மீதான அக்கறை, லட்சக்கணக்கான விவசாயிகள் கடன் நிவாரணம், நிர்வாக திறமனை, தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தல் எல்லாமே இந்த 3 அம்சங்களின் சங்கமே தமிழக அரசியல் புதிய சகாப்தத்தின் தொடக்கமாக பார்க்கப்படுகிறதுங்க. தலைமை செயலகத்தில் அதிரடி நடவடிக்கை. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு ஜோசப் விஜய் அவர்கள் கோட்டையில் தனது பணிகளை தொடங்கிட்டாருங்க. முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போட்டார். அதில் மிக முக்கியமானது விவசாய கடன்கள் குறித்து தள்ளுபடி எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படலாம். கண்டிப்பாக விவசாய கடன்களுக்கு உண்டான தள்ளுபடிகளை முழுமையாக வழங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி சென்றடையும். 5 ஏக்கருக்குள்ளாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணாலுமே தள்ளுபடி. நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் 100% தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா 50% தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. இதற்கான அப்டேட்டுகள் அனைத்தும் விரைவில் வெளியாகும் என்றது எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.